எஸ். ராமகிருஷ்ணன் எழுதியதில் யாரோ எழுதிய கடிதம் என்ற தொகுப்பு. படித்ததை பகிர்வதில் மகிழ்ச்சி. குப்பைகளின் கவிஞன், த பாயட் ஆஃப் தி வேஸ்ட் என்ற ஈரானிய திரைப்படத்தில் குப்பை பொறுக்க வரும் ஒரு இளைஞனை பற்றியது. ஒரு நாள் குப்பை தொட்டியில் கடிதம் ஒன்று கிழிந்து கிடப்பதைக் கண்டு அதை எடுத்து ஒட்ட வைத்து படிக்கிறான். அது ஒரு பெண் தன் அண்ணனுக்கு எழுதியது. அவள் தன் கஷ்டங்களை மனம் விட்டும் எழுதியிருக்கிறாள். அண்ணனோ அதை படிக்காமலே கிழித்து போட்டு விடுகிறான். முகமறியாத அந்த பெண்ணை சமாதானப்படுத்த அந்த முகவரிக்கு தானே கடிதம் எழுதுகிறான் அக்குப்பை பொறுக்கிறவன். அந்த பொண்ணுக்காக தன் சேமிப்பு பணத்தை முழுவதையும் அனுப்பி வைக்கிறான். அவள் ஒரு நாள் நேரில் காண வரும்போது தன் அடையாளத்தை மறைத்து கொண்டு அவளை பார்க்காமலே கடந்து போய் விடுகிறான் அக்குப்பை பொறுக்குபவன். பிறர் துயரை பகிர்ந்து கொள்ள பணம் காசு தர வேண்டும் என்பதில்லை, ஓர் கடிதம் போதும் என்பதையே இத்திரைப்படம் விளக்குகிறது. மனிதர்களின் கண்டுபிடிப்பில் மகத்தானது சொற்கள். அது தானியத்தை போன்றது. விளைநிலத்தில் விதைக்கப்படும் போது வளர்ந்து செழிப்பதோடு இன்னொரு விதையாகவும் மாறுகிறது. சொல்லை விதையாக்குவதும் வீணாக்குவதும் நம் கையில் இருக்கிறது. நன்றி.